என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, எப்போ வந்து ஃப்ரெஷர்ஸ் பேட்ச் ஆரம்பிக்கிறீங்க ஆன்லைனுக்கும் ஆஃப்லைனுக்கும்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லிடுறேன். கமெண்ட் செக்ஷன் எதுக்கு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன்னா, கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே கமெண்ட்ஸ் பார்த்து எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஃபீஸ் இது தான், புக்கு இது தான் கொடுப்பேன், கிளாஸு யாருக்கு கால் பண்ணும், யார் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, எல்லா டீட்டெயிலும் நான் கம்ப்ளீட்டாக சொல்லிடுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆன்லைன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப்லைனுக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆன்லைன் பேட்ச்ப்பா. ஆன்லைன் பேட்ச்ன்றது நான் ஒரே ஒரு பேட்ச் இப்போ பிளான் பண்ணியிருக்கேன். முக்கியமாக பேங்க் எக்ஸாமுக்கான பேட்ச் இது. ப்ரிலிம்ஸும் சொல்லிக் கொடுக்க போகிறேன், மெயின்ஸும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரெண்டுமே நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த பேட்ச்க்கு. இந்த பேட்சோட டியூரேஷன் 5 மாதம். ஓகேவா? எதுக்கு இவ்வளோ மந்த்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதம் யூஸ்வலாக நாங்கள் பிளான் பண்ணதே 30 நாள் இல்லை 45 நாள் தான். பட் எதுக்காக இவ்வளோ டியூரேஷன் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஐபிபிஎஸ் பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க், ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க், எஸ்பிஐ பிஓ, எஸ்பிஐ கிளர்க், ஏதாவது ஒன்று நீங்கள் கிளியர் பண்ணுற அளவுக்கு படிச்சிட்டிங்கன்னா, இதை டார்கெட் பண்ணி நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா எப்படியாவது நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? பொறுமையாக தான் சொல்லி தருவேன். ப்ரிலிம்ஸ் பேசிக்லேருந்து தான் ஆரம்பிப்பேன். ப்ரிலிம்ஸ் லெவல் முடிச்சுட்டு அதில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் மெயின்ஸும் அதே பேட்ச்லேயே உங்கள் பேட்ச்லேயே தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதுதான் நம்மளோட பிளான். ஸோ ஜூன் ஃபஸ்ட்டு வீக்லேருந்து இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. பேட்ச் முடியறது பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் ஃபஸ்ட்டு வீக் ஆர் செகண்ட் வீக்கில் பேட்ச் முடிக்கிறோம். வாரத்துக்கு 3 கிளாஸு, டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே, இதுதான் வந்து பேட்ச்சு. 3 நாள் வாரத்துக்கு கிளாஸ் இருக்கும். பேட்ச் டைமிங் பார்த்தீங்கன்னா 8 மணி, சாயந்தரம் 8 மணிலேருந்து 9:30 இல்லை 10, போன வருஷத்தில் 12 மணி வரைக்கும் போயிடுச்சு பேட்ச்சு. டவுட் செஷன்லாம் பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் பேட்சோட ஸ்டார்டிங் டைம் அப்படின்றது 8 மணிப்பா. ஓகேவா? ஈவினிங் 8 o'clock வந்து பேட்ச் ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் ஃபீஸும் நான் சொல்லிடுறேன். ஃபீஸ் எவ்வளோ பிளான் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 5499. இதுதான் பிளானு. மோஸ்ட்டாக நீங்கள் கட்டுற ஃபீஸ் வந்து லாபமே இல்லை அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அதில் கட்டுற ஃபீஸில் மோஸ்ட்டாக நீங்கள் கட்டுறது உங்கள் சர்வருக்கு தான். இந்த நீங்கள் பார்க்குற வீடியோஸ் இருக்குல்ல, இப்போ ஒவ்வொரு வீடியோஸும் குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகிடும்ப்பா. ஒரு கிளாஸ் எடுத்திங்கன்னா 2 hours சில கிளாஸ் முடியும். சில டவுட் செஷன்லாம் 4 மணி நேரம் ஆகுது. 4 மணி நேரம்ன்றது ஈஸி கிடையாது. அதை ரெக்கார்டிங்ஸை உங்களுக்கு தனியாக ஒரு சர்வரில் போட்டு நம்ம கொடுத்துருவோம். ஸோ அப்போது அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் எப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜூன் 1ல் இருந்து நாங்கள் பிளான் பண்ணது ஜான்வரி 2027 ஜான்வரி லாஸ்ட் வீக் வரைக்குமே அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். எதனாலனா அது வரைக்குமே உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. பேங்க் எக்ஸாம், ஆர்ஆர்பி, பிஓ கிளர்க் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் எப்போனாலும் ஒரு டாப்பிக்கை நீங்கள் ரிவைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு லிங்க் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்த்துக்கலாம், கிளாஸ் வீடியோஸ். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு கிளாஸ் நான் நடத்துகிறேன் அப்படின்னா அதோட ரெக்கார்டிங்ஸ் அடுத்த நாளே வந்துடும். ஸோ தட் நீங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு அது யூஸ் ஆகும். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கேட்கலாம். சரிங்களா? அந்த வீடியோஸ் எதுவுமே டிலீட் பண்ண மாட்டோம் ஜனவரி வரைக்குமே. குறைஞ்சது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 மாதத்துக்கிட்ட அந்த வீடியோட ரெக்கார்டிங்ஸ் வந்து ஒரு சர்வரில் போட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிக்கிறதுக்கு உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? மெட்டீரியல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நீங்கள் ஆன்லைன்றதுனால எல்லா மெட்டீரியல்ஸுமே டிஜிட்டல் மெட்டீரியல்ஸ் தான். டெஸ்ட் சீரீஸ் ஆக்டிவேட் பண்ணிடுவோம். நம்ம ஏதாவது ஒரு பிடிஎஃப் ஃபைல்ஸ், ஏதாச்சும் கிளாஸ் ரூமில் நடத்துகிற பிடிஎஃப் ஃபைல்ஸ், அது எல்லாமே உங்கள் ஆப்லேயே கொடுத்துருவோம். கம்ப்ளீட்டாக டிஜிட்டல் தான்ப்பா. உங்கள் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே அதிலே நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த கிளாஸ் எங்கே இருக்குன்னா ஜூமில் தான் நான் கண்டக்ட் பண்ணுவேன். சரிங்களா? வேறு எந்த ஒரு ஆப்பும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். லேப்டாப்போ இல்லை எந்த மொபைல்னாலும் ஜூம் எடுக்கும், ஜூம் ஆப். அதில் நம்மளோட கிளாஸ் வந்து லைவ் ஆகும். ஓகேவா? ஸோ போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம், எல்லா வருஷமே ஜூமில் தான் போகுது 2 இயர்ஸாக. இப்போது நம்ம ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சில பேரோட ஃபீட்பேக்ஸ் நம்ம வாங்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இப்போ நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், உதாரணத்துக்கு பர்சன்டேஜ் எடுக்கிறேன். அப்போ நீங்கள் ஜூமில் பார்த்துட்டு இருப்பீங்க. சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். அந்த டவுட்ஸை நீங்கள் கேட்கும்போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கணும். ஸோ அதனால சில சமயம் டிஸ்டர்ப் ஆகிருக்கும்ல, ஒரு ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டு இருக்கும்போது சில டப்புன்னு ஒரு டவுட் கேட்கும்போது, இது ஆன்லைன், ஸோ டவுட் கேட்கும்போது மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு இது டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால நம்ம என்ன பிளான் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக கிளாஸஸ் மட்டும்தான் நடக்கும். இப்போ பர்சன்டேஜ் நம்ம எடுக்கிறோன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல் கிளாஸ் தான். இப்போ பர்சன்டேஜ் டாபிக் எடுக்கிறதுக்கு 3 நாள் ஆகும். இப்போ இந்த 3 நாள் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறமும் 4வது நாள் கம்ப்ளீட்டாக டவுட் செஷன்ப்பா. அதில் வந்து எந்த கிளாஸுமே கிடையாது. அந்த டவுட் செஷனில் உங்களோட மைக் எல்லாமே ஆனில் இருக்கும். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டவுட்லாம் கேட்க வேண்டாம், மைக் ஆனில் இருக்கும். நீங்கள் மைக் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாகவே என்கிட்ட டவுட் கேட்கலாம். இப்போ இந்த கொஸ்டினை எனக்கு சால்வ் பண்ணி காமிங்க அப்படின்னா நான் போர்ட்லேயே சால்வ் பண்ணி காட்டிடுவேன். கம்ப்ளீட் இன்ட்ராக்ஷன்
ஆடியோ இன்ட்ராக்ஷன் அப்படி தான் இருக்குமே தவிர டெக்ஸ்ட்டில் இருக்காது. நீங்கள் எனக்கு இது டவுட்னா நிறைய பேர் கேட்குற மாதிரி இருக்கலாம், அப்படியெல்லாம் இருக்காது. ஆடியோ இன்ட்ராக்ஷன் டேரெக்டாக நீங்கள் பேசலாம், நானும் பேசுவேன். அது நம்ம 2 பேருக்குள்ள ஒரு டேரெக்ட் டவுட் கிளாரிஃபிகேஷன் கிளாஸாக இருக்கும். ஸோ இது பெட்டர். ஏன்னா டாபிக் சொல்லிக் கொடுக்கும்போது டவுட் கேட்குறத விட நிறைய பேருக்கு அது ஒரு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து கம்ப்ளீட்டாக கிளாஸை முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் டவுட் ஒரு நாள் தனியாக வச்சுக்கலாம். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து இந்த வருஷம் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம்ப்பா. ஓகேவா? ஸோ இதுதான் பிளான். ஃபீஸ்லேருந்து எல்லாமே நான் சொல்லிட்டேன். இப்போ யாருக்கு நீங்கள் ஒருவேளை இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, நிறைய பேர் ஆல்ரெடி கேட்டுகிட்டே இருக்கீங்க, இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படி சொன்னால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்ட்ரெஸ்டட் ஃபார் ஆன்லைன் அப்படின்னு மட்டும் அனுப்புங்க. வேறு எதுவுமே அனுப்ப வேண்டாம், சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் அப்படின்னாலுமே எங்கள் டீம்லேருந்து கால் பண்ணுவாங்கப்பா. ஆல்ரெடி இந்த வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன், என்னோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு இன்ட்ரெஸ்டட் ஃபார் ஆன்லைன் மட்டும் அனுப்புங்க, வேறு எதுவும் பண்ணிட வேண்டாம். நாங்களே டீம்லேருந்து நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு கால் வரும், கம்ப்ளீட் டீட்டெயில் சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த 5499ன்றது நீங்கள் நான் அடிக்கடி சொல்கிறது தான், இது மோஸ்ட்டாக நீங்கள் பே பண்ணுறது சர்வருக்காக மட்டும்தான். எனக்கு லாபமே கிடையாது அப்படின்லாம் கிடையாதுப்பா. லாபம் இருக்கும் தான். நானும் ஒர்க் பண்ணுறேன், எங்கள் டீம் இருக்காங்க, இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே இருக்குது தான். மினிமம் காஸ்ட்டாக தான் வச்சுருக்கேன். 6 மாதம் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா மாதத்துக்கு 1000 ரூபீஸ் கூட வராது. கரெக்டு தானே? நீங்கள் அவ்வளோ கூட இதுக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால தான் இந்த ப்ரைஸ் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ அதனால் என்னோடய டார்கெட் வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ஏதாவது ஒரு எக்ஸாம் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணி, ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் ஏதாவது ஒரு பேங்க் எக்ஸாம் இந்த வருஷம் பாஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் நம்ம டார்கெட் பண்ணுறோம். ஆன்லைனாக இருந்தாலும் சரி, ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி, பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணி இந்த வருஷத்துக்கு ஏதாவது ஒன்று நம்ம ஒர்க் பண்ணி கிளியர் பண்ண பார்ப்போம். அதுக்கு என்னோடய சப்போர்ட் உங்களுக்கு எப்போதும் கண்டிப்பாக இருக்கும், சரிங்களாப்பா? ஸோ எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். டீட்டெயில்ஸ், வாட்ஸ்அப் நம்பர், பேட்ச் ஆரம்பிக்கிறது ஜூன் 1 8 மணிக்கு ஈவினிங் பேட்ச் ஆரம்பிக்கிறோம். இது ஒரே ஒரு பேட்ச் தான் இப்போதைக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இது பேங்க் எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் பேட்ச். இதை மீறி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் ஜஸ்ட் இன்ட்ரெஸ்டட் ஃபார் ஆன்லைன் பேட்ச்ன்னு மட்டும் கொடுங்க, டீம்லேருந்து கால் பண்ணி சொல்லுவாங்க எதில் ஃபீஸ் பே பண்ணணும். நான் ஃபீஸ்க்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், ஓகேவா? இந்த ஆன்லைன் பேட்சுக்கான லிங்க், டைரக்ட் லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நான் டீட்டெயிலெலாம் கொஞ்சம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலுமே நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுறோம், சரிங்களா? இப்போ இது இல்லாமல் நிறைய டவுட்ஸ் இருக்கும்ல. இப்போ கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் டவுட்ஸ் கேட்கணுன்னா என்ன பண்ணணும், அது எல்லாமே நாங்கள் மெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம். இப்போ மெயில் ஐடியெலாம் கொடுத்துருவோம். அதில் நீங்கள் எப்போனாலும் நாங்கள் டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிடுவோம், ஓகேவா? ஸோ வேறு எதுனாலும் நீங்கள் வந்து நான் கேட்கலாம். இப்போதைக்கு இன்ட்ரெஸ்டட் மட்டும் போடுங்க, நாங்கள் கால் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஆன்லைன் பேட்சுக்கான டீட்டெயில்ஸ். சரிப்பா, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்லைன் பேட்சுக்கான டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம், சரிங்களா? ஆஃப்லைன் வந்து மெயினாக நம்ம பேட்ச் ஆரம்பிக்கிறது ஆன்லைனாக இருக்கட்டும், ஆஃப்லைனாக இருக்கட்டும், நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து பேங்க் எக்ஸாமுக்காக மட்டும்தான், சரிங்களா? ஸோ பேங்க் எக்ஸாம்ஸோட பேட்ச் தான் இது முழுக்க ஸ்டார்ட். IBBS PO, IBBS கிளர்க், RRB PO, RRB கிளர்க், SBA PO, SBA கிளர்க். இதுதான் நம்மளோட டார்கெட். ஏதாவது ஒரு எக்ஸாம் கண்டிப்பாக பாஸ் பண்ணும். ஸோ அதனால தான் இந்த வருஷத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கிற பேட்ச்சு ப்ரிலிம்ஸும் சொல்லித்தரேன், கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் மெயின்ஸும் சொல்லித்தரேன். ரெண்டுத்துக்குமே சேர்த்து தான் இந்த பேட்ச், சரிங்களா? ஸோ இப்போது நம்ம இந்த பேட்சோட ஃபீஸ் எல்லாமே நான் சொல்லிடுறேன். இப்போ ஆஃபீஸ் எங்கே இருக்குது, நீங்கள் வந்து பார்க்குறதுனா எப்போ பார்க்கணும், அது எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ஜூன் 2nd வீக். ஃபஸ்ட்டு வீக் ஆன்லைன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜூன் 2nd வீக் வந்து நம்ம ஆஃப்லைன் பேட்சை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 8999. இதே ஃபீஸ் தான் போன வருஷமும் நம்ம கொடுத்துருந்தோம், இந்த வருஷமும் அதே ஃபீஸ் தான். இந்த கிளாஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 மாதம். ஆப்டிடியூட், ரீசனிங் கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துருவேன். உங்கள் சிலபஸில் என்ன இருக்கோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இப்போ கிளாஸ் ரூம் நடத்தும் போது ஒரு சில மெட்டீரியல்ஸ் ஹேண்ட் ரிட்டனில் கொடுப்போம், சில மெட்டீரியல்ஸ் எல்லாமே டிஜிட்டலாக கொடுப்போம். நிறைய பேஜஸ் இருந்தால் டிஜிட்டலாக தான் கொடுப்போம், உங்களுக்கு எப்போனாலும் படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி டெஸ்ட் சீரீஸ் ஆஃப்லைன் பேட்ச்க்கு தனியாக இருக்கும், அதுவும் நம்ம ஆக்டிவேட் பண்ணிவிடுவோம். எல்லாமே ஆப்லேயும் உங்களுக்கு டிஜிட்டலைஸ்டாக உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம்ப்பா. ஸோ கிளாஸோட டைமிங் எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9:45 மார்னிங் 9:30 9:45 இந்த டைமில் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். க்ளோசிங் எப்போ முடியுதுன்னா 2 hours பேட்ச். மோஸ்ட்டாக 11:30 12 o'clock வரைக்குமே அந்த பேட்ச் இருக்கும். இது மார்னிங் பேட்ச். ஸோ இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டேன். பேட்ச் 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் கிளாஸ் இருக்கும், டெய்லி கிளாஸ் இருக்கும், எக்ஸப்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே. சாட்டர்டே சண்டே மட்டும் கிடையாது. இன்கேஸ் சாட்டர்டே சண்டே வேணும்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் எங்கே பண்ணணும்னு நான் சொல்கிறேன், ஓகேவா? சாட்டர்டே சண்டே பேட்ச் இருக்குது, பட் இப்போதைக்கு நம்ம பிளான் பண்ணது மண்டே டு ஃப்ரைடே. அதை நான் சொல்லிட்டேன், கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன். ஃபீஸ் ஸ்ட்ரக்சருமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், என்னென்ன மெட்டீரியல்ஸ் கொடுப்போம் இது எல்லாமே சொல்லியாச்சு. லொக்கேஷன்
லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் வந்து திருச்சியில் இருக்குது. கேஸ்கேட் கஃபே அப்படின்ற ஒரு காஃபி ஷாப் இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணுங்கள், கேஸ்கேட் கஃபே காஃபி ஷாப். அந்த காஃபி ஷாப்புக்கு அப்படியே பின்னாடி பில்டிங், பின்னாடி ஃபஸ்ட்டு ஃப்ளோர். இதுதான் நம்மளோட ஆஃபீஸு. நீங்கள் வந்து டைரெக்டாக வந்துட வேண்டாம். ஃபஸ்ட்டு நான் ப்ரொசீஜர் சொல்கிறேன். ஏன்னா ஆஃபீஸில் யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்தீங்கனாலும் பூட்டி தான் இருக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் டீட்டெயில் சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் ஆஃப்லைன் பேட்ச் கண்டிப்பாக, ஏன்னா நிறைய பேர் ஆல்ரெடி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ ஆஃப்லைன் பேட்ச் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. இதில் நீங்கள் இன்ட்ரெஸ்டட் ஃபார் ஆஃப்லைன் கிளாஸ்ன்னு மட்டும் டைப் பண்ணுங்கள். வேறு எதுவுமே நீங்கள் பண்ணிட வேண்டாம். வேறு எந்த ஒரு இதுவுமே பண்ணாதீங்க. இன்ட்ரெஸ்டட் ஃபார் ஆஃப்லைன் கிளாஸ், ஓகேவா? இதை மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எங்கள் டீமில் இருந்து உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும்ல, கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் படிக்கலாமா, எப்போ டவுட் கேட்கலாம், இதெல்லாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும் தான்ப்பா. ஸோ அதனால் அது எல்லாமே எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கே கால் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ண வேண்டாம். வாட்ஸ்அப் மட்டும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டட் ஃபார் ஆஃப்லைனை மட்டும் பண்ணுங்கள் போதும். ஒரு 1 வீக் கழித்து டீம்லேருந்து அவங்களே கம்ப்ளீட்டாக கால் பண்ணி எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பிளான். லொக்கேஷன் எதுக்காக நான் சொன்னேன்னா, இப்போ நீங்கள் வரத்துக்கு உங்களுக்கு பாசிபிளான்னு பார்த்துக்கங்க. சில பேர் என் ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்கிறனால வந்துடுறாங்க. தூரமாக இருக்கிறவங்களுக்கு உங்களால் இது வர முடியுமா, கரெக்டாக எல்லாமே பாசிபிளாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப்லைனுக்கு நீங்கள் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் ரூம் எப்போதும் போல் 25 ஸ்டூடெண்ட்ஸ் தான், அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க. கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் எப்போதுமே நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அப்போ தான் டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக டாப் டு பாட்டம் சொல்லி கொடுத்துருவேன்ப்பா. எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. பேட்சஸ்லேயும் சரி, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற இதுலேயும் சரி, எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஏதாவது ஒரு எக்ஸாம் நம்ம கண்டிப்பாக இந்த வருஷம் பாஸ் பண்ண பார்ப்போம். ஸோ நல்லா வந்து கண்டினியூஸாக படிப்பேன், நான் வந்து எந்த ஒரு லீவும் போடாமல் ஃபுல் ஸ்ட்ரெச்டாக படிப்பேன் அப்படின்றவங்க மட்டும் ஆஃப்லைன் கிளாஸ் வந்தீங்க. சில பேருக்கு பக்கத்தில் வந்து சொல்லி கொடுத்தா தான் அது அவங்களுக்கு அந்த இதாகும். அப்படின்றவங்க தாராளமாக நீங்கள் ஆஃப்லைன் பேட்ச் ஜாயின் பண்ணலாம். ஸோ லொக்கேஷன்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கேஸ்கேட் கஃபே காஃபி ஷாப்புக்கு பின்னாடி தான் இருக்குது. தஞ்சாவூர் டு திருச்சி சென்டரில் இருக்கும். பிஹெச்எல்னு சொல்லி இருக்கும், திருச்சிராப்பள்ளி, அதுக்கு நடுவில் தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக தஞ்சாவூர்லேருந்து வரதும் ஈஸி, திருச்சியிலேருந்து வரதும் ஈஸி. ஓகேவா? ஸோ இதுதான்ப்பா பிளான். ஆன்லைனோட இதுவுமே நான் சொல்லிட்டேன், ஆஃப்லைனோட டீட்டெயில்ஸுமே நான் சொல்லிட்டேன் கம்ப்ளீட்டாக. இன்கேஸ் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கூட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்களே உங்களுக்கு வேறு நம்பர்லேருந்து டீம்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. சரியா? தேங்க்யூ ஸோ மச்ப்பா வீடியோ பார்த்ததுக்கு. ஸோ நம்ம இந்த வருஷம் என்னோடய டார்கெட் இது தான். ஒரு பேட்ச் வந்து ஆன்லைன், ஒரு பேட்ச் வந்து ஆஃப்லைன். ஸோ நம்ம போகலாம். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று டார்கெட் பண்ணி கிளியர் பண்ணலாம். தேங்க்யூப்பா. பை.